ஸோ ஹாய் மக்களே, எல்லோரும் படிக்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். கிட்டத்தட்ட நம்ம சேனலில் வீடியோ போட்டு ஒரு 5-6 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன் இத்தனை நாள் நம்ம வீடியோ போடலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோப்ரோவில் வந்து மைக் கரப்டாவது சொல்லிப்போமா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரோவில் வந்து மைக் அடாப்டர்னு ஒன்று உண்டு. TRSS to TRS அந்த பின் பேர் அதான். அந்த இது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. இத்தனை நாள் லைட்டாக தான் கரப்ட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக டேமேஜ் ஆகி அது யூஸே ஆகாத மாதிரி ஆயிடுச்சு. நான் நினச்சேன் இப்போ தான் கண்டினியூவாக வீடியோ போடுறோம், நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்தாங்க, அதுக்குள்ளே இப்படி ஆகணுமா அப்படின்னு நினச்சேன். சரி வேறு வழியில் 4 நாள் வீடியோ போடலை, இனி ஓட்டுறத ஏர்னிங்ஸை மட்டுமாவது ஒரு வீடியோவாக போட்டலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம 3 ஆக்ட்ரஸ் வீடை பார்த்தோம். சரி, 2 ஆக்ட்ரஸ், அதுவும் ஆக்ட்ரஸ் தான், 3வது உள்ளதும் ஆக்ட்ரஸ் தான். ஆனால் அது வந்து அரசியலுக்கு வந்துட்டாங்க, அதனால் ஆக்ட்ரஸ் கிடையாது. ஓகே, அது வந்து அரசியல்வாதி. 2 ஆக்ட்ரஸை பார்த்தோம். யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸை பார்க்கல, அவங்க வீட்டை பார்த்தோம். கரெக்டாக இங்கேருந்து அடித்தாங்க. அது எங்கே கவர்மெண்ட் எஸ்டேட்னு ஒரு ஏரியாவிலேருந்து போயஸ் கார்டன் அடித்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் ஆர்டர், கவர்மெண்ட் எஸ்டேட்லேருந்து ஒரு பார்சல் ஆர்டர் கேக். அந்த கேக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. அந்த கேக்கை நம்ம யாருக்கு டெலிவரி பண்ணோம்னா ரஜினி சார் வீட்டுக்கு தான் பண்ணோம். ஸோ அந்த வீடியோவை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். 3 வீடியோவே ஆட் பண்ணுறேன், ரஜினி சார் வீடியோவும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ரஜினி சாரெல்லாம் பார்க்கல, அங்கே வாட்ச்மேன் தான் வாங்கினாங்க. ஸோ வாட்ச்மேன்கிட்ட கொடுத்துட்டு அங்கே அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பக்கத்தில் ஜெயலலிதா அம்மா வீடு, ஸோ அதான் அந்த அரசியல்வாதி, அவங்க வீட்டையும் பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் தனுஷ் சார் வீடு. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது தனுஷ் வீடு, ரொம்ப பிடிச்சது. தனுஷ் சார் வீடு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்ற இந்த 2 வீடு கூட எனக்கு அவ்வளோ இதால், எனக்கு தனுஷ் சார் வீடை பார்த்தோன்னே ஒரு கண்ணே வந்துருச்சு. சார் இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்மளும் ஒரு வீடை கட்டணுண்டா அப்படின்ட்டு. ஸோ ஓகே, அந்த வீடியோவை பாருங்கள். எவனை பார்த்து நம்ப மாட்டீங்க. வாட்ச்மேன் வந்து முதல் வீடியோ எடுக்கக்கூடாதுட்டாங்க. நான் வந்து அங்கே கொண்டு போகும்போதே அங்கே ரஜினி சார் படத்தை பார்த்தோன்னே இதுதான் ரஜினி சார் வீடு போலுக்க அப்படின்ட்டு நான் வீடியோ எடுக்கலான்னு போகிறேன். வாட்ச்மேன் வந்து அவங்களே முன்னாடி வந்து வாங்கிக்கிட்டாங்க. எப்படின்னா, இப்போ அங்கிட்டு வாட்ச்மேன் உட்காந்துருக்காங்கன்னா, நான் இங்கே இறங்கி வீடியோ எடுக்கலான்னு பார்க்கக்கூடிய அவங்களே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. 82 ரூபா அந்த ஆர்டரு, 110 ரூபா கொடுத்தாங்க. வாட்ச்மேன் தான் பே பண்ணாங்க, ஜிபே பண்ணாங்க. அப்புறம் அதை கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு, ஸோ அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள், ஓகேவா. இப்போ எங்கே இருக்கோம்னா, ரஜினி சார் வீட்டில் தான் இருக்கும். ஒரு ஆர்டர் கொடுக்க வந்தோம். ஸோ கொடுத்து முடிச்சாச்சு. நானே எதிர்பார்க்கல, இங்கே தான் நம்ம ஆர்டர் கொடுக்க வர முடியும். ஸோ வாட்ச்மேன்கிட்ட கொடுத்துட்டோம். போயஸ் கார்டில் தான் இருக்கும். ஸோ அப்படி பிளாக். ஸோ ஓகே மக்களே, அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, ஜெயலலிதா அம்மாவோட வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். ஸோ நான் இந்த இடத்துல தான் அவங்க வீட்டில் இருக்கும்னே தெரியாது. எனக்கு போயஸ் கார்டுன்னு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்தோடனே கேட்டேன். ஃபஸ்ட்டு ரஜினி சார் வீட்டில் ஒரு பார்சல் கொடுத்தோமா, அப்புறம் இங்கே ஜெயலலிதா அம்மா வீட்டை காட்டினாங்க. இங்கே ஏதோ தனுஷ் சார் வீடும் இங்கே தான் இருக்கான். ஸோ அதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மக்களே, அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, தனுஷ் சார் வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். ஸோ அதில் கேப்சர் ஆக மாட்டேங்க ஒழுங்காக, நம்ம செல்ஃபியில் அதை எடுக்கும். ஸோ இதுதான் தனுஷ் சார் வீடு. ஸோ நம்மளும் சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு வீடை கட்டுறோம். இந்த இடத்துல இல்லை, நம்மளோட ஏரியா சொந்த ஊரில் கட்டுறோம். இங்கே கட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறது? அவங்க படம் நடிக்காங்க, இங்கே கட்டுவாங்க. நம்ம நடித்து நம்ம இங்கே எதுக்கு கட்டணும்? நம்ம ஊரில் இதே மாதிரி ஒரு வீடை கட்டுறோம். ஓகே, அந்த மாதிரி ஒரு வீடை நம்மளும் கட்டுறோம் வாழ்க்கையில். சும்மா ஏனதானெலாம் கட்டக்கூடாது, கட்டினா அந்த மாதிரி கட்டணும். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த வீடெல்லாம். பாக்கியில் கூடால பாருங்களேன், அதில் ஆர்டர்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம். நான் அதை கூட அக்செப்ட் பண்ணாமல் நான் அந்த வீட்டை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஸோ ஓகே, இன்றைக்கி எத்தனை ஆர்டர் ஓட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை ரைடு ஓட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 15 ரைடு ஓட்டிருக்கோம். அதில் எவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கோம்னா, ரேபிட்டோவில் காட்டுது 790 ரூபா காட்டுது. ஆனால் நம்ம கையில் இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 947 ரூபா இருக்குது. ஸோ இதில் நான் ஒவ்வொரு ஆர்டராக ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஆர்டர் 62 ரூபா. நிறைய பேர் டவுட் இருக்கும், இது எப்படி இதில் 790 காட்டுது, அவன் கையில் நான் மட்டும் 947 இருக்குதுன்னு கேட்பீங்க. ஸோ இதில் வந்து அந்த எப்படி சொல்கிறது, அவனுக்கு தேவையான அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீஸும் ஜிஎஸ்டியும் பிடிச்சது போக தான் நம்ம கைக்கு தருவான். ஸோ அதனால என் கையில் அமௌண்ட் அதிகம் இருக்குது. இப்போதைக்கு நான் அந்த ஜிஎஸ்டி பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்லாம் பிடிச்சிருப்பாங்களா, அந்த அமௌண்ட் நான் இன்னும் அவனுக்கு கெட்டலை. அது வந்து 300 ரூபா வந்ததுக்கப்புறம் தான் கெட்டணும். அதனால நான் அப்படியே கெட்டாமட்டேன். இப்போ 250 எவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ 300 வந்ததுக்கப்புறம் தான் கெட்டுவேன். அதனால என் கையில் அமௌண்ட் கூட இருக்குது. ஸோ ஒரு ஆர்டராக நான் சொல்கிறேன், அதோட ஜிபே அமௌண்ட்டையும் நான் சைடில் காட்டிடுது, ஓகேவா. ஃபஸ்ட் ஆர்டர் 62 ரூபா, அதுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன். அது எவ்வளோ அமௌண்ட்லாம் தெரியல, ஜிபேயில் இதே மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அதை சைடில் ஆட் பண்ணுறேன். 62 ரூபாய்க்கு அவங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னு. செகண்ட் ஆர்டர் 89 ரூபா, தேர்ட் ஆர்டர் 68 ரூபா, ஃபோர்த் ஆர்டர் 83 ரூபா, ஃபிஃப்த் ஆர்டர் 49 இருக்கா, அது வந்து கேஷ் ஆன் டெலிவரி 50 ரூபா தந்தாங்க. 51 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கு 54 ரூபா காட்டுச்சு. 49 ரூபா காட்டுது, அங்கே 54 ரூபா காட்டுச்சு. அவங்களோட சில்லறை இல்லை பாவம், ஒரு பாட்டி தான்.
50 ரூபா போதும்னு சொன்னேன். அவங்க இன்னொரு 1 ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 28. ஸோ எல்லாமே சைடில் ஆட் பண்ணுறேன். அதோட ஜிபே அமௌண்ட்டும் ஆட் பண்ணுறேன், இதையும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 46 ரூபா, அடுத்து ஒரு 27 ரூபா. இன்றைக்கி வந்து நிறைய சின்ன சின்ன ஆர்டராக தான் எடுத்தோம். அடுத்து ஒரு 41 ரூபா, அப்புறம் ஒரு 35, அப்புறம் ஒரு 52, அடுத்து ஒரு 54 பார்சலு. அந்த பார்சலுக்கு முன்னாடி வந்து ஒரு 52 இருக்கா, அந்த 52 வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கையில் கொடுத்துட்டாங்க, 60 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் பார்சல் ஒரு 54. அடுத்து லாஸ்ட்டாக நம்ம சென்ட்ரலில் இருந்தோம், சென்ட்ரல்லேருந்து தண்டையார்பேட்டை அடித்தாங்க, 119 ரூபா போட்டிருக்கு. கடைசி ஆர்டர் 140 ரூபா கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா நம்ம கையில் 947 ரூபா இருக்குது. இது ப்ராஃபிட்டான்னு கேட்டால் இது ப்ராஃபிட் கிடையாது. ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா -200 தான் நீ பெட்ரோல் அடித்தோம். சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80. நம்மளோட ப்ராஃபிட் இன்றைக்கி 667 ரூபா. கரெக்டாக நம்ம வண்டி எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் எத்தனை மணிக்கு வந்திருக்கு? 6:12. அப்போ நான் வீட்டிலே தான் இருந்தேன். 6 மணிக்கு கரெக்டாக ஆன்லைன் பண்ணேன். ஸோ 6:10 போட்டாலும் இப்போ இப்போதைக்கு ஒரு மணி கரெக்டாக இப்போ 12:16. 6:10 போட்டாலும் இப்போ 6 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். 6 மணி நேரத்தில் நம்ம ப்ராஃபிட் 667 ரூபா. நல்ல ப்ராஃபிட் தான். இருந்தாலும் நாளைக்கு என்னன்னு தெரில. நாளைக்கு போய் நான் நுங்கம்பாக்கம் போகிறேன். நுங்கம்பாக்கத்தில் போய் ஸ்விக்கியை விசாரிக்க போகிறேன். ஏன்னா இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மழையில் தான் நான் ரொம்ப ஸ்விக்கியை மிஸ் பண்ணுறேன். ஏன்னா மழையில் வந்து அமௌண்ட் அதிகம் வரும். ஸோ நீங்களே பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் எப்படினாலும் நான் ஸ்விக்கியை எனக்கு என்னோடய சோன் வேணும்னு வாங்கிடுவேன். ஸோ வாங்கினதுக்கப்புறம் பாருங்களேன், இதோட கம்பேரிஷனையும் நம்ம சொமோட்டோ ஓட்டணும் அதோட கம்பேரிஷனையும் அப்புறம் ரேபிட்டோ, இந்த 3ஐயும் பாருங்கள், ஸ்விக்கி, சொமோட்டோ, ரேபிட்டோ. ஸோ நான் இதுக்குன்னு தனியாகவே ஒரு வீடியோவே போடுறேன். நான் கம்பேரிஷன் பண்ணியே ஒரு வீடியோ போடுறேன். நீங்களே பாருங்கள், ஸ்விக்கியில் தர அமௌண்ட் மாதிரி வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஓகேவா? ஸோ ஓகே, இனிமேல் கொஞ்சம் இந்த மாதிரி தான் வீடியோ வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த பின் வந்து பார்த்திங்கன்னா 1200 ரூபா சொல்லுதாங்க, அந்த டிஆர்எஸ் டு டிஆர்எஸ். இப்போதைக்கு வாங்குறதுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ பட்ஜெட்டே இருந்தாலுமே நமக்கு நிறைய செலவு அது இதுன்னு இருக்குது. அதனால் இப்போதைக்கு அது வாங்க போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி தான் வீடியோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கா நாளில் போட்டுக்கோங்க. நானும் நினச்சி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அந்த இது வாங்கினதுக்கப்புறம் எப்போ போல் கண்டினியூ போடுவோன்னு நினச்சேன். நானும் உள்ளே போய் பார்க்குறேன், நம்ம சப்ஸ்கிரைபர் கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ கூடிக்கிட்டே இருக்கும்போது வீடியோ போடாத விட்டுறக்கூடாது. அப்படியே கண்டினியூட்டியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். அவங்களுக்கு தேவை எப்படின்னா, நம்ம மக்களுக்கு என்ன தேவைன்னா, என் சேனலில் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, ஓகே ரேபிட்டோ இத்தனை மணி நேரம் ஓட்டினா இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் போலுக்க தம்பி சொல்கிறான் அப்படின்னு தான் பார்க்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நான் கோபுரில் தான் வீடியோ எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம இந்த மாதிரி பண்ணியே போடலாம். இன்றைக்கியோட ப்ராஃபிட் 667 ரூபா. ஓகேவா? நாளைக்கு வந்து காலையிலே ஓட்டாலும் ஓட்டுவேன். காலையில் 6 மணிக்கு போயிட்டு மார்னிங் 6 மணிக்கு போயிட்டோம்னா ஒரு 3 மணி நேரம் ஓட்டணும்னு வைங்களேன். கரெக்டாக 9 மணிக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க நுங்கம்பாக்கத்தில், ஸ்விக்கி ஆஃபீஸு. 9 மணிக்கு ஸ்விக்கி ஆஃபீஸ் போய் அது என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்துட்டு அடுத்து ஈவினிங் என்னென்னு பார்க்குறோம். ஸோ ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கா நாளில் போட்டுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் கண்டினியூட்டாக ஒவ்வொரு ஏர்னிங்ஸ் வீடியோவாக வரும். ரேபிட்டோ இதுக்குன்னு ரேபிட்டோ இப்போ நாளைக்கு ஸ்விக்கி வந்துருச்சுன்னா ரேபிட்டோ ஓட்டாமல் இருக்க போகிறதில்ல, அதையும் ட்ரை பண்ணுவோம் என்னைக்காவது. ஸோ ஓகே, மணி பார்த்திங்கன்னா 12:16 அப்படி சொன்னேன். இப்போ மணி 12:18 ஆயிடுச்சு. ஸோ ஓகே, எல்லோரும் பார்த்துருங்க, சேஃபாக இருங்க, நானும் சேஃபாக இருக்கேன். குட் டைம்.